ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் நியூ மாடலாக கிஃப்ட் பாஸ்கெட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் டிசைனும் ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாடலில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் பேஸ்கெட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஒரு நியூ மாடலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெகுலராக போடுற கிஃப்ட் பேஸ்கெட்டே தான். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷ குமிழ்கள் வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே வளர்த்தி கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கணும். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கிஃப்ட் பாஸ்கெட் டுட்டோரியலாக இருக்குது நம்ம சேனலில். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு கிஃப்ட் பாஸ்கெட் ரெடி பண்ணுறோன்னா இதில் நம்ம எப்படி அந்த டிசைனை கொண்டு வரலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைனில் பிளாக் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 ஒயர்ஸ் பிளாக் கலரில் எடுக்கணும். ஒரு அடி ஒயர் இருந்தால் போதும், அதுவே நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் தொடங்கிக்கோங்க. அந்த மாதிரி தொடங்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 5 பூ விட்டு அதுக்கடுத்தது 6வது பூவில் மறுபடியும் நம்ம இந்த டிசைன் போடணும். ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் பிட்வீனில் பார்த்திங்கன்னா 5 பூ நமக்கு நடுவில் வந்துடணும். 6வது பூவில் இந்த டிசைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடியிலேருந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்துடுறோம். முன்பக்கமாக கொண்டு வந்து அதுக்கு அடுத்த நாட்டில் உள்ள ஹோலில் விடணும். இந்த மாதிரி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன் தான், இருந்தாலும் ஸ்லாண்டிங் டிசைனில் நமக்கு வரும். இந்த ஒயரை அதாவது லைட்டாக நமக்கு சாஞ்ச மாதிரி இந்த டிசைன் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம உள்ளே விட்டு நம்ம எடுக்கிறோம். அடிப்பகுதியில் கொண்டு போய் மறுபடியும் அது மேல் பகுதியில் கொண்டு வரோம். இதே தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த ஒயர்ஸ் அப்படியே நம்ம டிசைன் பண்ண வேண்டியது தான். சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். நம்ம கூட போட்டது போக இந்த மாதிரி பிட் ஒயர்ஸ் இருந்தாலும் எடுத்து வச்சு நம்ம அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த ஒயரை மீதி இருக்க ஒயரை உள் பக்கமாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பார்டர் டிசைன் கொண்டு வந்துருக்கோம்ல, அந்த வரிசையில் நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணணும். அப்போ நமக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். தனியாக ஸ்ட்ரெயிட் லைனில் இன்சர்ட் பண்ணோம்னா அது தனியாக தெரியும். நீங்கள் இந்த மேலே இந்த பார்டர் லைன் டிசைனில் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர அப்படியே மீதி இருக்க வாய்ஸை டிசைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் இந்த பேஸ்கெட் நீங்கள் என்ன கலரில் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் கலரில் நீங்கள் இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள், எவ்வளோவா நீட்டாக இருக்குது பாருங்கள் ஒயர்ஸ் எல்லாம். இப்போ நம்ம இந்த சென்டரில் இந்த இடம் நமக்கு காலியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம ஒரு சின்னதாக நம்ம ரெகுலராக போடுற அந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்தோம்னா இன்னும் இந்த பாஸ்கெட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிசைன் கொடுக்குறனாலும் ஃப்ளவர் டிசைன் கொடுத்தோம்னா இன்னும் இந்த பாஸ்கெட் பார்க்குறக்கு அழகாக இருக்கும்.
இதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதுவும் 1 அடி ஒயர் இருந்தாவே போதும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் சுற்றி வர போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து எப்படி போடணுங்கிறத டுட்டோரியல் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பிகினர்ஸுக்காக நான் வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 1 அடியில் ஒயிட் கலர் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. மொத்தமாக 6 ஒயர்ஸ் தேவைப்படும் 6 பூ போடுறதுக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் மாதிரி வருது பாருங்கள். சுற்றி வர அந்த வரிசைக்குள்ளார 3 நாட்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த சென்டர் நாட்டில் சொருகிக்கங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா அந்த 3 வரிசைக்கு டாட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ வந்து கன்ஃபியூஷன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக போடுறவங்களுக்கு, ரெகுலராக போடுறவங்க ஈஸியாக போட்டுருவீங்க. தெரியுதுங்களா? இந்த 3 நாட்ஸில் சுற்றி வர அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டையில் விட்டு விட்டு நம்ம வெளியே எடுக்கணும். அவ்வளவே தான். உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒயரை வெளிப்பகுதியில் கொண்டு வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக விட்டெடுக்கணும். மறுபடியும் நம்ம எந்த ஹோல் வழியாக ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஹோல் வழியாகவே விட்டுருங்க. தெரியுதுங்களா? இப்போ இதே மாதிரியே தான் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த 4 ஹோல்ஸ்லேயும் 2 தடவை விட்டு விட்டு எடுக்கணும். அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நமக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் அழகாக வந்து கிடச்சிரும். அந்த கீழே வர ஹோல் பார்த்திங்கன்னா நம்ம 2 தடவை விட்டு எடுக்கணும். அது மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பார்டர் டிசைனாக பெரிய பெரிய பேஸ்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஃபினிஷிங் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த கிஃப்ட் பேஸ்கெட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஃப்ளவர் டிசைன் இந்த பேஸ்கெட்டுக்கு கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை நியூ மாடலாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி நியூ இயர் ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறக்கு இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.